என அழைக்கின்றனர். பிறவி பெருங்கடலிலிருந்து நமக்கு முக்தியளித்து வீடு பற்றி நோக்கி வழிநடத்தும் பரம்பொருள் சுவாமி ஐயப்பன். வாழ்க்கையின் உட்பொருளை உணர்கின்ற அறிவுத்தடலே சுவாமி ஐயப்ப தரிசனம். பௌதீக வாழ்க்கையின் ஆசைகளில் மூழ்கிய கலியுக மனிதனை தெய்வீகத்தை நோக்கி அழைத்துச் செல்ல சுவாமி ஐயப்பன் கலியுக வரதனாய் காட்சி தருகின்றார். தர்மம், பொருள், ஆசை, வீடு பேறு எனும் புருஷார்த்த குணங்களை அடைதல் என்பது தர்ம பண்புகளை கைவிடாமல் இருத்தல், சுக வாழ்க்கைக்கு உரிய பொருளை நேரான பாதையில் தேடுதல், நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுதல், அனைத்தில் நின்றும் முத்தி தேடுதல் என்பனவா. உலகில் அனைவரும் சுகமாக வாழட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பாத்ரேண சத்யஸ்யாபி ஹிதம் முகம் தத்வம் பூஷன்ன பாவ்ருணு சத்யதர்மாய திருஷ்டயே பூஷன்னே கர்ஷே யமசூர்ய प्राजापत्य व्यूहरश्मिन् समूह तेजो यत्ते रूपं कल्याणतमं तत्ते पश्यामि यो सावसौ पुरुषः सोऽहमस्मि वायुरनिलममृतमथेदं भस्मान्दं शरीरम् ॐ क्रतो स्मरकृतं स्मरक्रतो स्मरकृतं स्मर अग्नेनय सुपधाराये यस्मात् विश्वानि देववयुनानि विद्वान् युयोध्यस्मत् जुहुरानमेनो भूयिष्ठां ते नमवुक्तिं विधेमः. சுவாமி திருச்சன்னதியின் 100 அடி தொலைவில் மாளிகைப்புறத்தம்மாவின் பிரதிஷ்டை அமைந்துள்ளது. உலகத்தின் தாய் பராசக்தியை எங்கு வணங்குவோம். தேங்காய் உருட்டுவது இங்குள்ள சிறந்த வழிபாடாகும். மஞ்சாம்பிகை என்னும் சிறப்பு பெயருடன் அழைக்கப்படும் பகவதி தேவிக்கு மஞ்சள் பொடி, வெற்றிலை, பட்டு, குங்குமம், கற்பூரம் போன்ற பொருட்களை காணிக்கையாக்கலாம். மாயா மகிஷி வடிவிலிருந்து முக்தி பெற்ற தேவியை சுவாமிகள் மாளிகைப்புறத்தில் அமர்த்தினார் என்றும், நித்திய பிரம்மச்சாரியான இறைவனை திருமணம் செய்ய விரும்பிய தேவியிடம் சரங்குத்தியில் ஓர் அம்புகோல் வராத தீர்த்தாடன காலத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் சாஸ்தா சொன்னார் என்பது ஐதீகம். மாளிகைப்புறத்தில் சிறிது வடக்கான மலை நடையில் தேவி பகவதியின் பிரதிஷ்டை அமைந்துள்ளது. இங்கும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நவக்கிரக மண்டபத்தில் கிரகங்களின் ஆட்சியினால் ஏற்படும் ஜாதக குறைகள் விலக பக்தர்கள் வழிபாடுகள் நடத்துகின்றனர். சனி துன்பங்களும் பகை துன்பங்களும் அழியவும் ஐஸ்வர்யம் பொங்கவும் பாடுகின்ற பாட்டு பரத பறை கொட்டல். திருப்பார்கடலை கடைந்தவன் உலகநாதனாம் திருமாலுக்கு சனியின் தாக்கம் ஏற்பட்டதென்றும்
பரமசிவன் வேலனாகவும் ஸ்ரீ பார்வதி வேலத்தியாகவும் வந்து பரத பறைகொட்டி பாடி சனியை விரட்டினார்களாம். இதனை நினைவூட்டவே மாளிகைப்புறத்தில் பரதப்பறை கொட்டி பாடப்படுகிறது. ஆரோக்கியம் பிரததாது நோ தினகர சந்திரோ யசோ நிர்மலம் பூதிம் பூமிசுத சுதாம் சுதனய பிரஜ்ஞாம் குருர்கௌரவம் காவ்யகோமள வாக்விலாசமதுலம் மந்தோமுதம். 18 ஆண்டுகள் சபரிமலையை தரிசனம் செய்து 18வது படியேறும்போது புண்ணியத்தின் குறியீடாக பக்தர்கள் தென்னை கன்று நட்டு அதன் பலனை பிறருக்கு அளிக்கின்றனர். சுவாமி ஐயப்பனின் விருப்ப வழிபாடு அன்னதானம். சிறப்பு பூஜைகளாக விருந்தோட்டலும் அந்தணர்களின் கால் கழுவுதலும் கருதப்படுகின்றன. பக்தையும் பகவதியும் ஒன்று சேர்கின்ற சம தரிசனமே மாளிகைப்புறத்தம்மா. பகவதி சேவை எனும் பூஜை மாளிகைப்புறத்தம்மாவுக்கு நடத்தப்படுகின்ற சிறப்பு பூஜையாகும். மலை மீது இறைவனும் மாலை போட்டு செல்லும் பக்தனும் ஐயப்பனாவது போல பக்தையும் பகவதியும் ஒன்று சேர்ந்து மாளிகைப்புறத்தம்மை ஆகின்றனர். நாம் காண்பதும் உணர்வதுமான இந்த பிரபஞ்சமே ஐயப்பன். ஓம் சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கற்பூராடி எனும் வேள்வி குண்டத்திற்கு பக்தனின் சம்பூர்ண சமர்ப்பணம். பக்தி திரவியமான கற்பூரம் ஆன்மக்குரியனாகும். காற்றில் லயிக்கின்ற கற்பூரம் நீர்த்தன்மை பெறாமல் ஆவியாகிறது. ஞானியின் ஆன்மா இறைவனில் கற்பூரம் போன்று கலக்கிறது. சுத்த ஆன்மாவை பரபிரம்மத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஆராதனை முறையே இது. சனியின் தேவதையாகும் சாஸ்தா அல்லது ஐயப்பன். அனைத்து தீமைகளும் நிகழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஐயப்ப பஜனை மட்டுமே அபயமளிக்கின்றது. கடவுள் பக்தியில் லயிக்கின்ற பக்தர்களின் உள்ளத்தில் தான் எனும் உணர்வை அழிக்கின்ற கற்பூர ஆழி. ஒன்றும் மிஞ்சாது எரிகின்ற கற்பூரம் பக்தர்களின் இகலோக வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது.
மார்கழி மாதம் உத்தரம் நட்சத்திரத்தில் கார்த்திகை லக்னத்தில் பஞ்சமி திதியில் சனிக்கிழமையன்று ஐயப்பன் அவதரித்தார். 10 நாட்கள் நீண்டு நிற்கும் திருவிழா இங்கு தொடங்குகிறது. பூதகணங்களின் உயிராக இருப்பதால் ஸ்ரீபூதநாதன் என்றும், அதர்மங்களை அழிக்கின்ற வடிவம் என்பதால் தர்மசாஸ்தா என்றும், உன்னத தத்துவங்களின் உறைவிடம் என்பதால் பராயகுப்தன் என்றும், ஆரியர்களின் தந்தை என கருதப்படுவதால் ஆரியநாதன் என்றும் ஐயப்பனுக்கு பல பெயர்கள் சூட்டப்படுகின்றன. ஆலயங்களில் தெய்வீக ஒளி நிறைந்தொழுகும் காலம் திருவிழா காலமாகும். ஆலய மதில் சுவரில் தொடங்கி ஐம்புலன்களையும் செம்மையாக்குகின்ற ஒளியுடன் மக்களை உடலினாலும் உள்ளத்தினாலும் ஒன்றிணைக்கின்ற சிறப்பு பூஜைகளும், ஆலய விதிமுறைகளும், இசையும், மந்திர ஒலிகளும், தூப தீபங்களும் ஆலயத்திற்கு மேலும் ஒளியை அளிக்கின்றன. கிராம மக்களின் வெற்றிக்காகவும் ஆனந்தத்திற்காகவும் கொடிமரத்தில் நீரும் மலர்களும் அர்ப்பணிக்கப்படுகின்றன. இடி மின்னல்களிலிருந்து கிராம மக்களை கொடிமரம் காக்கின்றது என பக்தர்கள் நம்புகின்றனர். தூப தீபங்களினால், மந்திர ஒலிகளால் பிரபஞ்சத்தின் சக்திகளை சாந்தமாக்குகின்ற பிரார்த்தனை உடலின் ஐம்புலன்களை எழுப்புகின்றது. கோவில்கள் உயிரோட்டமுள்ள மனித உடலாகும். ஸ்ரீ பூதகணங்களை அழைத்து கோவிலையும் கொடிமரத்தையும் பலம் வந்து நிகழ்கின்ற பூத பலிக்கற்களுக்கு தேவியின் உருவச் சிலையுடன் உள்ள உறவினை வெளிப்படுத்துகின்ற பூஜை விதிகள். மலர்கள், நீர், சந்தனம், நைவேத்தியம் போன்ற பொருட்களை அர்ப்பணித்து பூஜைகள் நடக்கின்றன. திருவிழா காலம் என்பது கோவிலின் தெய்வீக ஒளி பொங்கி பிரவகிக்கும் காலமாகும். தெய்வீக ஒளியை மக்களுக்கு அளிப்பதற்காக நடத்தப்படுகின்ற ஊர்வலங்கள் பக்தர்களை உடலாலும் மனதாலும் ஒன்றிணைய வைக்கின்றன. ஆலயங்கள் உயிரோட்டத்தை அளிக்கின்ற மனித உடலாகும். ஆன்மா கடவுள் சிலையின் ஒளி போன்றும், உடல் ஆன்ம ஒளியை தாங்குகின்ற கோவில் சிலை போன்றும் சுடர் விடுகின்றன. 9ஆம் நாள் திருவிழாவான பள்ளிவேட்டையில் வில்லும் அம்பும் கைகளில் ஏந்திய சுவாமி ஐயப்பன் விக்கிரகம் நெற்றிப்பட்டம் சூடிய கஜராஜனின் மேல் வெண்குடை வெண் சாமரங்களுடன் ஊர்வலம் வருகிறது. வேட்டை குறுப்பும் பரிவாரங்களும் புடைசூழ சுவாமி ஊர்வலம் வருகிறார். இவ்வேளையில் ஐயப்ப சரிதம் பாடப்படும்.
ஆறுமுகப்பெருமாள் தானும் அரவணசேனநாதன் அறிவேர்மணியாள் தானும் സജ്ജന സഭ കണ്ടിട്ട് ലജ്ജയുണ്ടറ്റമുള്ളിൽ സത്തുകൾ നിന്നിയാതെ സത്വരമനുഗ്രഹിക്കുള്ള ലീല വിസ്താരം ചുരുക്കി ചൊൽവൻ ഹരിദത്തീശ്വരം ആരാധ്യപാദകം ഹരിവിമർദ്ദനം നിത്യമർത്തനം ഹരിഹരാത്മജം ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ. பள்ளிவேட்டையில் அடுத்த நாள் புகழ்பெற்ற சுவாமி ஐயப்பனின் ஆராட்டு. யானை மேல் பவனி வரும் பகவான் ஆராட்டிற்காக பம்பை நதி நோக்கி புறப்படுகிறார். தந்திரியும் மேல் சாந்தியும் வைதீக அந்தணர்களும் பக்தர் கூட்டமும் நீராட்டில் பகவானை பின்தொடர்கின்றனர். அங்கு அர்ச்சனை அபிஷேகத்திற்கு பின் ஆகாய கங்கையாம் பம்பை நதியில் சுவாமிகள் நீராடுகிறார். அவ்வேளை கிருஷ்ண பருந்துகள் வட்டமடித்து பறக்கின்றன. இந்நிகழ்ச்சி ஐயப்பனின் தெய்வீக அருகாமையை உணர்த்துவதாக நம்புகின்றனர். உலகநாதனின் தரிசனம் பெற்ற பம்பை நதியின் குளிர் அலைகளில் நீராடும் பக்த கோடிகள் ஏராளம் ஏராளம்.
வழிபாட்டின் பின் பம்பை நதிக்கரை கணபதி ஆலயத்தில் பூரணகும்ப நெல்லுடன் வழிபாடு செய்யப்படுகிறது. பின்னர் மலை மேலுள்ள பத்மபீடத்தை நோக்கி பகவானின் பயணம் திரும்புகிறது. பரமஞான அருள் பாலித்து மலையின் மடியில் வீற்றிருக்கும் தேவமணி மண்டபத்திலிருந்து அருள் பாலிக்கும் சித் வடிவத்தினை மனதில் நிறுத்தி வணங்குவோம். பிரணவ வடிவமான கடவுள் நானே என்ற நம்பிக்கையில் நடத்துகின்ற பூஜை. ஆராட்டிற்கு பின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் பொழிந்துவிட்டு கோவிலுக்கு கடவுள் சிலை திரும்புகின்றது. ஐயப்ப சிலைக்கு பூஜை செய்த பின் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். திருவிழாவிற்கு பின்னர் கொடி இறங்குகிறது. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामय सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामय सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ஆசைகளையும் சுகம் தரும் பொருட்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதே சபரிமலை தீர்த்தாடனத்தின் குறிக்கோள். சபரிமலைக்கு கட்டுகின்ற திருமுடி கட்டுதல் அவரவர்களின் வசதிக்கேற்ப மங்கள வாத்தியங்களுடன் நடைபெறும். அன்னதானம், தாஸ்தா பாட்டு, வில்லுப்பாட்டு, ஐயப்பன் தீயாட்டு போன்ற சடங்குகளும் நடைபெறுதல் உண்டு. ஆரியதாதனை சைவ வைணவ சக்திகளின் இணைப்பினால் ஐயப்பன் என்று அழைக்கின்றனர். சபரிமலை தீர்த்தாடன காலத்தில் நம் நாட்டிலுள்ள பிற ஐயப்பன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. श्रीदानन्द चिन्तामणि श्रीनिवासं सदा सच्चिदानन्द पूर्णप्रकाशम् उदारं सदारं सुराधारमीशं परं ज्योतिरूपं भजे भूतनाथं परं ज्योतिरूपं भजे भूतनाथं विभुं वेद्यं वरिष्ठं विभूतिप्रदं विश्रुतं
परोक्षं परब्रह्मसूत्रं स्फुरच्चारुगात्रं भवध्वान्तमित्रं परं प्रेमपात्रं पवित्रं विचित्रं परं ज्योतिरूपं भजे भूतनाथं परं ज्योतिरूपं भजे भूतनाथं परेशं प्रभुं पूर्णकारुण्यरूपं गिरीशाधिपीठोज्ज्वलचारुदीपं सुरेशादिसंसेवितं सुप्रतापं परं ज्योतिरूपं भजे भूतनाथं परं ज्योतिरूपं भजे भूतनाथम् गुरुं पूर्णलावण्यपादादिकेशं गरिष्ठं महाकोटिसूर्यप्रकाशं कराम्भोरुहन्यस्तवेत्रं सुरेशं परं ज्योतिरूपं भजे भूतनाथं परं ज्योतिरूपं भजे भूतनाथं हरीशानसंयुक्तशक्त्यैकवीरं किरातावतारं कृपा விதிமுறைப்படியான ஆச்சாரங்களுடன் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் எருமேலி, கோட்டப்படி, காளைகட்டி, அழுதைமேடு, இஞ்சிப்பாறை, கரிமலை, நீலிமலை, சரங்குத்தி என்னும் 7 கோட்டைகள் வழியாகவே சபரிமலை சன்னிதானத்திற்கு வருகின்றனர். எருமேலி திருக்கோவில் வில்லும் அம்பும் கையில் பிடித்திருக்கும் ஐயப்ப பிரதிஷ்டை. இக்கோவிலின் வடக்கு பக்கமாக பேட்டையில் சாஸ்தா எனும் திருக்கோவிலும் இஸ்லாமிய தேவாலயமும் காணப்படுகின்றன. உடலும் உள்ளமும் இணைந்தாலே அமைதியான வாழ்க்கை அமையும். இதுவே அம்பலப்புழைப்பேட்டை. ஐயப்ப திந்தகத்தோம், சுவாமி திந்தகத்தோம் என பாடி பாடி பக்தர்கள் துள்ளி துள்ளி ஆடிச் செல்கின்றனர். இந்த துள்ளல்களால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, மனதிற்கு சாந்தி கிடைக்கிறது. இறைவனே, இந்த சாந்தி என்னுள்ளத்திலும் உன்னுள்ளத்திலும் பொங்கி பிரதகிக்கட்டும். உதயணன் என்ற மன்னன் பிடித்தெடுத்த கரிமலை, இஞ்சிப்பாறை கோட்டை, தலைப்பாறை, சபரிமலை போன்ற இடங்களை வென்று பிடிப்பதற்காக ஐயப்பனும் பாபரும் தலைமை தாங்கி நடத்திய போரின் அடையாள ஆரவாரமே இது. உடலில் கரியையும் நிறங்களையும் தேய்த்து பச்சிலை கொடிகளை உடலில் சுற்றி கட்டி கைகளில் போர் கருவிகளை ஏந்தி போருடை அணிந்து பக்தர்கள் ஐயப்பனுடன் போருக்கு புறப்படுகிறார்கள். காடு வழி போகும்போது தேவையான உணவுப் பொருட்களை ஒரு கம்பில் கட்டி வைத்து தூக்கி கொண்டு மலை சிகரத்தில் உள்ள கோட்டையை நோக்கி செல்கின்றார்கள்.
சுவாமியே சரணமையம் 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 சரணமையம்